வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுண்டக்காய் வச்சு ஒரு அருமையான சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் 1/4 கிலோ, தோரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், சின்ன வெங்காயம் 30-35 நம்பர், தக்காளி 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த சுண்டக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த சுண்டக்காவை லைட்டாக உடச்சி முடிஞ்ச அளவுக்கு விதை எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி விதை எடுத்துருங்க. விதையை முழுசாக எடுக்கணும் அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. அதாவது ஒரு 80% அளவுக்கு விதை எடுத்தீங்கன்னா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் விதை அதிகமாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு விதை எடுத்துகிறோம். அதே டைமில் கசப்பு தன்மை இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடித்து வச்சுருக்க இந்த சுண்டக்காவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ தான் அந்த விதை தனியாக வரும். நீங்கள் தனித்தனியாக கையில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை, கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால தான் தண்ணியில் போட்டு 2-3 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போகிற பருப்போடு இதை போட்டு வேக வச்சிடணும். இப்போ ரெடியானதை இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஊற வச்ச தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு. நீங்கள் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது சீக்கிரமாக வேகணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். தோரம்பருப்பு 100 கிராம்னா 50 கிராம் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொடுக்கும், தோரம்பருப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்கேன் அந்த பச்சை சுண்டக்காவை போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 3 தக்காளியில் 1 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதுக்கப்புறம் முழு பூண்டு 10 பல்ல போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் விடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விடலாம், தவறு எதுவுமே இல்லை. பருப்பு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த சுண்டக்காவும் நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, இந்த பருப்பு நல்லா வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மண்சட்டியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சணும். கடையாமல் அப்படியே இந்த சுண்டக்காய் முழுசாக நீங்கள் தாளித்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிடணும்னு சொல்ல வரேன். இப்போது மண்சட்டியில் அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மத்து வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா கடைஞ்சிருங்க. நீங்கள் வீட்டில் கீரை எப்படி கடைவீங்களோ அதே மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க. 1-2 சுண்டக்காய் முழுசாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். நல்ல கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான ஒரு சாம்பார் கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பும் சுண்டக்காவும் இதில் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச டைமில் சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர பார்த்தீங்களா, அந்த டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு, தோலோடு இடித்து வச்சுருக்க பூண்டு தான் போட்டிருக்கேன். தோல் எடுத்த பூண்டும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இடித்து நீங்கள் இந்த மாதிரி தாளிப்போட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுக்கு பிறகு மீதி உள்ள சின்ன வெங்காயம், காய்ஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். இந்த மாதிரி ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா முழுசாக தெரியணும், சரிங்களா? இதுக்கப்புறம் தக்காளி
3 தக்காளியில் ஒரு தக்காளி ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியாச்சு, மீதி 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயம் தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள். அதிகமான சில்லி பவுடரும் வேண்டாம், தனியாத்தூளும் அதிகமாக வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த தாளிப்போட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா அந்த மசாலாவை சீக்கிரம் வந்துடும். அதே டைமில் அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வேணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்க, அதாவது நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பும் சுண்டக்காவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம். என்ன கேட்டிங்கன்னா செமி கிரேவியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, நெய் வாசனைக்காக. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்க்கு பதிலாக. சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டக்காய் சாம்பார் ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாமே எப்பவுமே 3 இட்லி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சாம்பார் வச்சுன்னா கண்டிப்பாக 3 இல்லை 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1/2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, முந்திரி பருப்பு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிட்டனா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சேனக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பி வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் பாயில் பண்ண யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ண உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் வந்துடும். அதனால தான் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. 80% 85% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்தளவுக்கு கரெக்டாக பாயில் பண்ணி எடுத்துருக்கணும். காய் வேக வச்ச தண்ணியை அவுட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஸ்டாக் வாட்டரை ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு இந்த மண்சட்டியில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதே டைமில் உங்களுக்கு வெங்காயம் ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். திருப்பி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பழமான தக்காளி யூஸ் பண்ணுங்கள். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் வீட்டில் இருக்க குழம்புத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் 1 to 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தனியா பவுடர், கொத்தமல்லி போட்ட பிறகு அந்த மசாலாவோட நல்லா குக் பண்ணுங்க.
எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு மைல்டான டேஸ்ட் கொடுக்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த முந்திரி பருப்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேக வச்ச கிழங்கு இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த கிழங்கும் இந்த மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் வேண்டாம். ஏற்கனவே வேக வச்சு அந்த கிழங்கோட தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் அந்த ஸ்டாக் வாட்டர் அதிகமாக போகிறோம்னா குக் பண்ண அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக அந்த மசாலா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். அந்த தம்லேயே கரெக்டாக வெந்து வரும். அந்த கிழங்கும் அந்த மசாலா பாருங்கள் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதே டைமில் மசாலா அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கிழங்கு அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா கம்மியாகிடும். மசாலா அதிகமாகிடும், கிழங்கு கம்மியாகிடும். அதனால் ஈக்குவல் குவான்டிட்டி மசாலா கிழங்கும் சேர்த்துருக்கணும். இதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போடணும். அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமாக போட்டால் உங்களுக்கு அந்த மசாலா டாமினேட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனா பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பக்கம் தெரிஞ்ச ஒரு ஈஸியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.